எவ்வளோ நேரம் தான் இருந்து தூங்குறாளுவோம்மா. நாம 6 மணிக்கு மேலே கண்ணை மூடல ஒரு பொட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. நேரம் ஆயிட்டு. மலர் அம்மா வேற காலையில இருந்து 2 வாட்டி ஃபோன் அடிச்சிட்டாவோ. காலம்புற கிளம்பி போவோம். தலையை வேற காய மாட்டுக்க. இந்த பிள்ளைகள் முடிச்சா அழகா என்னமோ போட்டு விடுவாளுவோ முடிக்கி. ஏர் ட்ரையரா சூடாக காற்று வருமே, அது போட்டு நல்லா சீக்கிரம் காய வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இவ்வளோ எந்திக்கவும் மட்டுக்காளுவோ, எழுப்ப மனசும் வர மாட்டேங்குது. சரி சிம்பிளா எதையாவது சீவிட்டு போவோம். இங்கே இருந்துட்டு இருந்தா நேரம் ஆயிரும். இப்படியே இருக்கட்டும், தலை சீக்கிரம் காஞ்சிரும். ஏ சோனி, ஏ சோனி, அபி, எடி எந்திரிங்க, எடி எந்திரி, இங்க பாரு. என்னம்மா எதுக்கு எழுப்புற? இப்பவே ஸ்கூல் தான் லீவ் விட்டாச்சுல. நான் மலரக்கா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு இந்த பந்தக்கால் நட்டுறாங்கல்ல, போய் பார்த்துட்டு அங்க கூட மாதிரி நின்றுட்டு வரேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு 2 பேரும் குளிங்க. குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு அங்கே வாங்க. நடி வீட்டில் ஒன்றும் செஞ்சு வைக்கல, டிஃபனும் ஒன்றுமே செய்யலை. அங்கே தான் சாப்பாடு இன்னைக்கு, மதியானத்துக்கும் அங்கே தான். அதனால தூங்கி எந்திரிச்சு கடகடன் கிளம்பி வாங்க. நல்ல துணியாக போட்டுட்டு இங்கேயே இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஏம்மா அப்படியா? இரு, நான் இப்பவே கிளம்பிடுறேன். ஏடி என்னாலலாம் நின்றுட்டு இருக்க முடியாது, நான் இப்போ போகிறேன். பாவம் அங்கே ஒத்தையில் இருக்காவோ மலர் அம்மாலாம், கூட மாதிரி இருந்து வேலை செய்யணும். நான் இப்போ காலம்புறம் போகிறேன். நீங்கள் அப்பாவை கூட்டிட்டு அப்பா கூட வாங்க என்ன மக்களே. சரிம்மா, அப்ப நீ போ, நான் அப்படியே எழுப்பி கூட்டு வரேன். சேலையை கட்டி ரெடியாயிருன்னு சொன்னாங்களே தவிர எந்த சேலையை கட்டணும் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லலை. நான் எதை கட்ட? முதல்ல எனக்கு சேலை கட்டவே தெரியாதே. ஏன் மலரு இன்னும் கிளம்பாம இப்படியே தான் நிக்கியாக்கும்? வாங்க கலெக்டர் மேடம், வணக்கம். யாம்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் நேரமே இல்லையே வீட்டுக்கு வர்றதுக்கு. அட பைத்தியக்காரி, ஊருக்கு 2 நாள் போயிருந்தம்டி எங்க அம்மா வீட்டுக்கு. இங்க இருந்தா நான் வராம இருப்பேனா சொல்லு? உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு வேற நேரங்காலமே இல்லை. சரிடி, பேசிக்கிட்டே இருக்காத. என்ன சேலையை கட்ட போற? எடு, கட்டி விடுறேன். அதுதான் உமா எனக்கே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னது கட்டதுன்னு. உனக்கு பிடிச்சதை ஏதாவது எடுத்துட்டா நான் கட்டி விடுறேன். மலரு கீழே மடிப்புலாம் கரெக்டா இருக்கா? நீ எப்படி வேணாலும் கட்டுவோமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா இருக்குடி, கண்ணாடியில பாரு. ஆமாம், இப்போதான் நான் ஒரு பொண்ணாவே உணர்றேன். உமா, சேலை கட்டி முடிச்சிட்டியா? ஆமாச்சி, எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்ல எடுப்ப கட்டியிருக்காளே, அழகா இருக்கு. இந்தாம்மா டீ குடி. பொண்ணம்மா கொடுத்து விட்டா, நீ உள்ளதான் இருந்து சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த ஆளு தான் எடுத்துட்டு வந்தேன். தாங்காச்சி, நம்ம வீடு தானே, நான் வந்து பிடிச்சிக்கிற மாட்டேன்னா இதை கொண்டுட்டு அங்க இருந்து மெனக்கிட்டு அலையிறீங்களே. அதுக்கு என்னம்மா, கட்டில இருந்துக்க. ஆச்சி, நான் இப்போ என்ன செய்யட்டும்? நீ ஒன்றும் செய்ய வேணாம் டீ, இப்படியே நில்லு. வெளியில எல்லாரும் பந்தக்காலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காவோ. சாமாலாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நீ வெளியில வா. அப்படியாச்சி, யாரெல்லாம் இருக்காங்க? அம்புஜம், கீதா, உங்க அம்மா, அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் வெளியில இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்காவோ. அம்புச்சக்காவும் கீதாவையும் பாத்தீங்களா? பார்க்க வரவே இல்லையே. நீ சரியான ஆளுதான். உனைய பார்க்க வந்துட்டா வேலை யாரு பாக்குறது? நீ வந்து பாக்கியா? பொண்ணமாக்கா, இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேற என்ன செய்யணும்? விளக்கு, பால், மஞ்சள், குங்குமம், பூவெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஆமா அம்புஜம், அந்த கதவு கிட்ட தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஏம்மா எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் 6:30 to 7:30 தான். அதுக்குள்ளேயும் அந்த காலம் ஊனிரணும். ஆமாச்சி, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம். வேற என்னலாம் செய்யணும்? நீங்க இங்க இருந்து ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்கன்னா செஞ்சிருவோம். பொண்ணம்மா, ஒரு தட்டுல மஞ்சத்தூள் தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கோ. அப்புறம் வெத்தலை பாக்கு, அந்த தர்ப்பு புல் வச்சிருந்தோம்ல அது கொண்டுட்டு வந்துரு. பழம், வெத்தலை பாக்கு தட்டெல்லாம் எடுத்துட்டு வாமா. இந்த எடுத்து வரமா. வணக்கம் வணக்கம், எல்லோரும் வாங்க வாங்க. என்னைய விட்டுட்டு நல்லா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமாடி, உன்னை விட்டுட்டு இப்பதான் ஐநா சபை மீட்டிங் போட்டு முடிச்சோம். இடி மலரு, உமா நல்ல சேலை கட்டி விட்டுருக்காளே, உனக்கு நல்ல எடுப்பா இருக்கு. பூ வைக்காம ஏம்டி வந்த? ஏம்மா, பூ வைக்கலாம் மறந்துட்டேன். நல்லா மரப்பா பொம்பளை, இரி எடுத்துட்டு வாரேன். அத்தை, என்ன ஊனி இல்லாம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆமாப்பு, ஊனிடலாம் வாங்க. பந்தக்கால் ஊனுவோம். வடகிழக்கு திசையை பார்க்க இல்லைங்க, அங்க வந்த பக்கம் வைங்க. 5 பேரா ஊனணும். வாங்கம்மா, எல்லாம் சேர்ந்து ஊனுவோம். மலர் தங்கம், நல்லா கும்பிட்டுக்கோமா. அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சரி ஆச்சி. ஏடி, முதல்ல ஆச்சி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. அம்புஜக்கா, என்ன உங்க பிள்ளைகளெல்லாம் இன்னும் காணோம்? இனிமேதான் வருவாங்க கீதா. நான் வரையில தூங்கிட்டு இருந்தாங்க.
எந்திரிச்சாலும்லாம் என்னமோ தெரியல. இந்த துளசி ரேகாவும் வராங்களே. வா துளசி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டியாம்மா? ஆமா அம்புஜம்மா. என்ன துளசி, வேலை எப்படி போகுது? சம்பளம் எதுவும் ஏற்றி கொடுத்தாங்களா? நல்லா போகுதுக்கா, ஈஸியாக தான் இருக்கு ஒர்க்லாம். சேலரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 2000 இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பாரா, கலக்கு கலக்கு. காப்பி குடிக்க துளசி எடுத்துட்டு வரேன். வேணாம் அம்புஜம்மா, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். அக்கா, இட்லியும் பொங்கலும் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரேடி உட்காந்து சாப்பிட்டுலாம். காப்பி குடிச்சா எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் சரிதான். ஆமா, எங்க வீட்டை போய் எட்டி பார்த்துட்டு வந்தியா? எங்க வீட்டு வானரங்கள்லாம் அங்கதான் இருக்கு. தூங்கி எந்திரிச்சிச்சோ என்னமோ தெரியல. இல்லை அம்புஜம்மா, நான் நேராக இங்கே வந்துட்டேன். சரிம்மா சரி, கிளம்பிட்டு தான் இருப்பாளுன்னு நினைக்கேன். பார்ப்போம். ரேகாவை வேணா அனுப்பி விடட்டா? கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். வேண்டாம்மா, எதுக்கு வேஸ்டா அங்கே அலையணும்? இப்போ இந்த பிள்ளைங்க வந்துடும், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சா கூட்டு வந்துருவாங்க. சரிங்கம்மா. பொண்ணம்மா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. எவ்வளவு நேரம் வெளியில நிப்பாங்க, வெயில் வர ஆரம்பிச்சிட்டு. சரிங்க. சாப்பாடு இப்போ இந்த 2 நிமிஷத்துல ஆட்டோல கொண்டு வந்துருவாங்க. நான் இறக்கி வச்சு எடுத்துட்டு வரேன், பரிமாறிடலாம். ஆட்டுங்க. ஏம்மா எல்லாரும் உள்ள வாங்க, வெயில ரொம்ப நேரம் நிக்க வேணாம். வரோம்க்கா. ஷே அப்பா, என்ன வெயில் ஹாட்டா இருக்கு. இன்னைக்கு மாதிரி வெயில நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. என்ன அனல் சூடு. உங்க அப்பாட்ட சொல்லி உங்க வீட்டில் ஒரு ஏசி வாங்கி மாட்ட சொல்லட்டி. நாங்களாம் வந்தா போனா இருந்துட்டு போவோம்ல. அவளே கல்யாணம் ஆகி மதுரைக்கு போறா. மலர் இல்லைன்னா நீங்க வருவியாக்கும் கீதா? அம்புஜக்கோ, இன்னும் 4 நாளில் நான் அங்கே போயிடுவோம்ல. சே, கஷ்டமாக இருக்குக்கா. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அங்கே போய் இருப்பேன்? இனிமே எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க முடியாதுலா. ஆமாட்டி, அதுக்கு என்ன செய்ய? பொண்ணா பிறந்தாலே அம்மா அப்பாவெல்லாம் விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். இனிமே உன் மாப்பிள்ளை வீடு தான் உனக்கு, உன் வீடு. அதெல்லாம் போக போக பழகிட முடியும் மலரு. போவாங்க கீதாக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆமா, குஷ்டமாக இருக்கு. இப்பதான் ஐயோ அம்மா, எங்க அம்மாவை பார்க்க முடியலையே, இந்த வீட்டை விட்டு போறேன்னு எல்லாம் ஃபீல் பண்ணும். இந்த பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி அங்கே போயிடுச்சுன்னா அங்கே சோத்தை பொங்கி போடுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்குமே உங்களுக்குலாம் நேரம் சரியா இருக்கும். அம்மாவுக்கு 2 நாள் ஃபோன் அடிப்பியா, அதுக்கப்புறம் உன் வேலையை பார்க்கறதுக்கே உனக்கு நேரம் இருக்காது. அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பேசலான்னு கூட உனக்கு மறந்து போயிடும். போட்டி போட்டி, இது எல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். போங்க நாள் முடி. மலரு, நீ வருத்தப்படாத. மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஜாலியா இருக்கும் தெரியுமா? நீ பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், நினைச்ச நேரம் தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம். சினிமாவுக்கு போனோம்னா உன் மாப்பிள்ளை கூட்டு போவாரு, பீச்சுக்கு கூட்டு போவாரு, ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு. அங்கே நீ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம் தெரியுமா? அம்மா வீட்டில் விட மாப்பிள்ளை வீட்டில் தான் நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லுங்க டி. ஹலோ ஹலோ மக்களே, யாரும் இவன் மேலே பாவெல்லாம் படாதீங்க, இறக்கப்படாதீங்க. கல்யாணம் ஆகி போனால் இவ பாவம் இல்லை, அங்கே இருக்கா பாருங்க அவங்க மாமியாரும் அந்த புருஷரும் தான் பாவம். இந்த ஆத்தா அங்கே போய் என்ன பாடுபடுத்த போகிறாளோ யாருக்கு தெரியும். அட பாவிகளா, நீங்களாம் தோழிகளா? சிரிங்க சிரிங்க, நல்ல சிரிங்க. ஏட்டி அங்க பாரு, ஆட்டோ வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, வாங்க சாப்பிடுவோம். ஏன் கீதா, பசிச்சிருச்சு உனக்கு? ஆமாக்கா, மணி 7:30 தான் ஆகுது, இருந்தாலும் நல்லா பசிக்குது. காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்த்தோம்ல. ஆமாம்மா ஆமா, வா சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பா சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மோட்டிவேஷன்: உனக்கான வெற்றியும் தோல்வியும் நீ எடுக்கும் முயற்சிகளை பொறுத்தது. உன் இன்பமும் துன்பமும் நீ எதை ஏற்கிறாய், எதை நிராகரிக்கிறாய் என்பதை பொறுத்தது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.